ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், இதை வந்து எவ்வளோ அக்யூரஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் லைவாக வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதை வந்து நம்ம எப்படி வந்து இத பூ நம்ம பில்ட் பண்றது. அதாவது எப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து எப்படி வந்து இத இது பண்றது, அ அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில சொல்றேன். என்னன்னா, இப்ப இதில நம்ம எடுத்துக்கக்கூடிய அ இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத வீடியோ வந்து முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இடையில கேட்க வேண்டாம். ஓகே. இப்போ ஒரு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு வாரம். அந்த வாரத்தோட அ வால்யூம் எங்க அதிகமா வந்து அந்த ஒரு வாரத்துக்கான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாரி ஒரு வாரத்தினுடைய ப்ரீவியஸ் டே அதாவது ப்ரீவியஸ் வீக்லி அதாவது அந்த வாரத்தோட வேல்யூ வேரியா ஹை, வேல்யூ வேரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இத வந்து நம்ம வந்து அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்மளால வந்து பார்க்க முடியுமானா, கண்டிப்பா முடியும். அதுதான் வந்து ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம யூஸ் பண்ணி அந்த வாரத்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருக்கு? அதோட வேல்யூ ஏரியா எங்க இருக்குது? லோ எப்படி இருக்கு? அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா, அது வந்து நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் நாட்களுக்கு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ, இல்லன்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். அத வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும்தான். இதில சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் நீங்க வந்து ஒரு அட்வைஸாவோ, இல்லன்னா வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். நீங்க மார்க்கெட் ஓனா அனலைஸ் பண்ணுங்க. அதில இருக்கக்கூடிய ரிஸ்க், லாப நஷ்டத்த புரிஞ்சு ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எந்த இத கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆ திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கா எடுத்துக்கிறோம். ஸோ அந்த திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் எந்த மாரி ட்ரேட் ஆயிருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்யூம் அதிகமான வால்யூம் எந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு, எந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வால்யூமா அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாரி லோ, வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை இது 2 இதுவுமே வந்து நமக்கு வந்து வால்யூமா ட்ரேட் ஆயிருக்கக்கூடிய இடம். ஸோ இத வந்து நம்ம சப்போர்ட்டா அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த வெர்டிகல் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ரீவியஸ் அதாவது ஆ ஆகஸ்ட் 5ஆம் தேதியினுடைய மா வெள்ளிக்கிழமை மன்னிக்கணும். திங்கட்கிழமை. ஸோ ஓப்பன் இந்த வாரத்தோட ஓப்பன் டே. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த வாரத்தோட ஓப்பன். அது வந்து அதுக்கப்புறம் அதாவது ப்ரீவியஸ் வாரத்தோட ஓப்பன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்து வெள்ளிக்கிழமைங்கிறது அந்த ப்ரீவியஸ் வீக்லியோட க்ளோசிங். இந்த ஃப்ரைடே இதுதான் வந்து க்ளோசிங். அதாவது கடைசி கேண்டில் அந்த வாரத்தோட ஆ இத வந்து நம்ம எதா மைண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு அந்த வாரத்தோட கடைசி நாள் ட்ரேட் நடக்கக்கூடிய நாளா நம்ம எடுத்துக்கிறோம். அதோட கடைசி கேண்டில் வந்து 3:15 அப்படிங்கிறது நம்ம இதில மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம 1/2 மணி நேரம் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். இது 5 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்க வச்சீங்கன்னா 3:25 நம்ம காட்டும். இது ஓப்பன் டைம் தான் எடுத்துக்கிடும். நம்ம ட்ரேடிங் வியூ வந்து ஓப்பன் ஆகுற டைம் எடுத்துக்கிடும். க்ளோசிங் டைம் எடுத்துக்கிடாது. ஸோ இது ஓப்பன் டைம்ங்கிறதுனால 3:15 அப்படின்னு காமிக்கும். இதில நம்ம வந்து வச்சு மார்க் பண்றோம் இந்த வெர்டிகல் லைன. அப்ப இதுங்கிறது ஒரு வாரம். இந்த ஒரு வாரம் என்ன நடந்திருக்கு? இது வந்து இந்த இடத்துல எது ஓவராலா வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எது? வேல்யூ ஏரியா எது? வேல்யூ ஏரியா ஹை எது? லோ எதுன்னு தெரியாது. ஸோ இதத்தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, வால்யூம் ஃபிக்ஸட் ரேஞ்ச், வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கு. இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து, இது வந்து நம்ம க்ளோசிங். இந்த வாரத்தோட க்ளோசிங் டே. இது வந்து ஸ்டார்ட்டிங் டே. இது வந்து க்ளோசிங் டே. ஓகே. இத வச்சு நம்ம வந்து இந்த லைன வந்து நம்ம வந்து கிளிக் பண்றோம். அப்படின்னா நமக்கு என்னன்னா, இதுல நம்ம எல்லாமே நான் வந்து செட்டிங் பண்ணியிருக்கேன். வால்யூம் ப்ரொஃபைல் தேவையில்ல அப்படின்ட்டு. வேற ஒண்ணும் இல்ல. வால்யூம் ப்ரொஃபைல் நமக்கு தேவையில்ல அப்படிங்கிறனால, வால்யூம் ப்ரொஃபைல வந்து நம்ம மியூட் பண்ணி வச்சிருந்தோம். அப்ப இந்த ஒரு வாரத்தோட ஆ வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. இப்ப நமக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம். ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓவராலா ஒரு வாரத்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்க இருக்கு. அதேமாரி வேல்யூ ஏரியா லோ இங்க இருக்கு. ஸோ இத வந்து நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் நாட்கள்ல நம்ம வந்து இத வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமானா, கண்டிப்பா பண்ண முடியும். பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இத வந்து இந்த லைன்லாம் டெலீட் பண்ணிட்டு, நமக்கு இந்த வால்யூம்
ப்ரொஃபைல் வேண்டாம். நமக்கு இருக்கக்கூடிய இந்த லைன் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அதை வந்து ஹரிசாண்டல் லைன் கொடுத்துக்கிறோம். வேல்யூ ஏரியாவுடைய ஹையில் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, இதோட கலர் வந்து வேல்யூ ஏரியாவுடைய கலர் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம். அதேமாதிரி கீழே வேல்யூ ஏரியா லோ இருக்குது. இந்த லோவுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் கொடுத்துட்டோம். லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது, அதாவது ஒரு ப்ரீவியஸ் வீக்லியோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது கலர், அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன கலர் இருந்ததோ அதே நம்ம கொடுத்துக்கிடுவோம், லாக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து மறுநாள் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து என்னென்னா என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம், இல்லை லைவாக பார்க்குறோம். இது வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்லியுடைய வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இது வந்து வேல்யூ ஏரியா லோ. இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓவராலாக ட்ரேட் நடந்த அதிகமான வால்யூமாக ட்ரேட் நடந்தால் ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கன்னா இந்த லைன், அதாவது என்னென்னா வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியா ஹையில் சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு ரேலி. அதாவது இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. இந்த ஹையும் மார்க்கெட், அதாவது ப்ரீவியஸ் டேனா வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையோட ஹை இருக்குது. இந்த ஹையும் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு அந்த ஹையிலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. அப்போ ரிஜெக்ஷன் ஆகும்போது நமக்கு என்னென்னா, இந்த இடம், அதாவது வேல்யூ ஏரியா இந்த இடம் சப்போர்ட், மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லையா, இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கலை. மார்க்கெட் அங்கேருந்து திருப்பியும் வந்து மார்க்கெட் கீழே விழுது. மார்க்கெட் கீழே விழுந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து என்னைக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னைக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ்டாக க்ளோசிங் நடந்ததே இங்கேருந்து, அதாவது அந்த ஒரு நாளுடைய மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து க்ளோசிங் வந்து ஹையில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஓப்பன் டைம். இங்கே இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஹை. மார்க்கெட் க்ளோசிங் இங்கே தான் முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரே நிமிஷம், இது ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ஹையில் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா க்ளோசிங் நடந்துருச்சு. நமக்கு வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைக்கு உள்ளதான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கரெக்டாக ஹைக்கிட்ட நமக்கு க்ளோசிங் நடந்திருக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியா ஹைலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போய் அதோட ஹை வந்து கட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு க்ளோசிங் வந்து அந்த ஹையிலே வந்து மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சு நமக்கு. ஓகே, மறுநாள் மார்க்கெட், அதாவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போதே என்னென்னா, அந்த ஹை மார்க்கெட் க்ளோசிங் இருக்கு இல்லையா, க்ளோசிங்க்கு கீழே ஓப்பன் ஆகுது. ஸோ க்ளோசிங் கீழே ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கும் கீழே அது வரும்போது மார்க்கெட் நமக்கு வந்து அடுத்து நம்ம இருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியினுடைய வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்குது. ஸோ இது வீக்லியோட வேல்யூ ஏரியா ஹை. இந்த வேல்யூ ஏரியா ஹைங்கிறது சப்போர்ட்டாக இருக்கணும் நமக்கு. அங்கே சப்போர்ட் எடுக்கா அப்படின்னு பார்க்கலாம். அங்கேயும் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு க்ளோசிங் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது என்னென்னா வேல்யூ ஏரியாக்குள்ளே, வீக்லியுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. மறுநாள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது புதன்கிழமை அன்னைக்கு. ஸோ புதன்கிழமை மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஓப்பன் வந்து ஓப்பனுக்கு கீழே தான் கரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன்லேருந்து கரெக்டாக அந்த வீக்லியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. வீக்லி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு வேல்யூ ஏரியா லோ. ஸோ வேல்யூ ஏரியா வீக்லியினுடைய வேல்யூ ஏரியா லோவிலே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த ஒரு வீக்லி பேட்டர்ன் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த லைன்லாம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து வெள்ளிக்கிழமையினுடைய ஹை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது ப்ரீவியஸ் வீக்லி லாஸ்ட் ட்ரேடிங் நடந்தது இல்லையா, அதோட ஹை. ஸோ அந்த ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகி மார்க்கெட் ஹையிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகி, ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக எங்கே வருது அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியா, அதாவது வீக்லியினுடைய வேல்யூ ஏரியாவினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லே மார்க்கெட் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு.
மார்க்கெட் வந்து வியாழக்கிழமை முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமை மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து க்ளோசிங் வந்து அந்த வேல்யூ ஏரியா வீக்லியினுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்து நமக்கு க்ளோசிங் குடுத்துருது. இது வந்து ஒரு வாரத்துக்கான மார்க்கெட். அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம ப்ரீவியஸ் வீக்லில உள்ள அந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும், வால்யூமா ட்ரேட் ஆன வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இத வச்சு நம்ம அடுத்த நாள் மார்க்கெட் வந்து எப்படி பிரெடிக்ஷன் பண்றது? அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். என்னன்னா, அந்த வீக்லியினுடைய எப்பவுமே வீக்லியினுடைய ஹை, வீக்லி லோ நமக்கு வந்து வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஒரு வீக்லியினுடைய ரேஞ்ச் அந்த வீக்லி ரேஞ்ச் எடுத்து அந்த வீக்லி ரேஞ்சில நமக்கு எங்க ஓவராலா ட்ரேட் நடந்திருக்கு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எது, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணி அதை சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் முன்னாடி காமிச்சிருக்கேன். என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஃப்ரேமில் தான் இதை வந்து நம்ம வந்து வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஒரு 5 நாளுங்கிறது நமக்கு ஈஸியாக நம்மளால் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் 5 மினிட்டை விட. ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே க்ளோசிங் கொடுத்துருச்சு நமக்கு என்னைக்கு அப்படின்னா, அடுத்து வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஃபர்தராக வெள்ளிக்கிழமை எங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னா இதான் வெள்ளிக்கிழமை. ஒரே நிமிஷம். எஸ், வெள்ளிக்கிழமை மார்க்கெட். அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்து என்ன நடந்திருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு வீக்லி ரேஞ்ச். ஸோ இது ஒரு வீக்லி ரேஞ்ச், இது ஒரு வீக்லி ரேஞ்ச். இப்போ இந்த வீக்லி ரேஞ்சில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு அடுத்த நாளாக மார்க்கெட் இப்போ ட்ரேடிங் கடைசியாக ஃபைனலாக க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதை டெலீட் பண்ணால் தான் அடுத்து உங்களுக்கு நமக்கு ஓவராலாக என்ன நடந்திருக்குன்னு புரியும். இது ஓப்பன் வீக்லியோடைய ஓப்பன், இது வீக்லியோட இப்போ இந்த வாரத்தில் தான் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு பார்க்கும்போது என்ன நடக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்க்கலாம் நம்ம. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். போன வீக்கோட ஹை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த வாரத்தோட வேல்யூ ஏரியா ஹையாக இருக்குது. இது வேல்யூ ஏரியா ஹை. ஓகே, இது வேல்யூ ஏரியா லோ. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு அடுத்து இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து அதாவது கடந்த திங்கட்கிழமையிலேருந்து இன்னைக்கு மார்க்கெட் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட் நமக்கு வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்லியினுடைய வேல்யூ ஏரியா ஹை. வேல்யூ ஏரியா ஹையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து வேல்யூ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்போவுமே நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்குன்னா இது சப்போர்ட்டாக இருக்கும், இதுக்கு கீழே இருக்குன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அந்த திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த வீக்லி ஒவ்வொரு வீக்லியினுடைய பேட்டர்னை சொல்கிறேன் நான் வந்து. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு இதாக இருக்குது. இது என்ன அன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும். திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு வேல்யூ ஏரியா ஹையில், அதாவது வீக்லியினுடைய வேல்யூ ஏரியா ஹையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக க்ளோசிங்லேயே மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி அந்த வீக்லியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி ஆகி மார்க்கெட் ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து என்னென்னா ஒரு ஹை புதிய ஒரு அந்த வீக்லிலேயே ஒரு நியூ ஹை ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹையை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் எங்கே க்ளோசிங் கொடுத்துருக்கு பார்த்துக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஓகே, க்ளோசிங் இங்கே இருக்குது. ஸோ இதோட ஹை நியூ ஹை இங்கே இருக்குது நமக்கு, அந்த வீக்லியினுடைய நியூ ஹை. ஸோ மார்க்கெட் அடுத்து வந்து நமக்கு வந்து புதன்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது ரேஞ்சிலே தான். ரேஞ்சில் ஓப்பன் ஆகி வீக்லியினுடைய கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லியோட கரெக்டாக வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் திருப்பி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போய் அந்த வீக்லி அதாவது இந்த கரண்ட் வீக்கில் இருக்கு இல்லையா, கரண்ட் வீக்கினுடைய ஹை
இந்த ஹைல இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து க்ளோசிங் குடுத்துருக்கு. ஸோ இந்த கரண்ட் வீக்கோட ஹைல இருந்து மார்க்கெட் க்ளோசிங் குடுத்துருக்கு. இத வந்து மல்டி டைம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மார்க்கெட் இதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல வச்சு நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஒரு 5 நாளுடைய ரேஞ்ச நம்ம வந்து மார்க்கெட் அந்த 5 நாளுக்குள்ள வேல்யூ ஏரியா லோ எங்க இருக்கு? ஹை எங்க இருக்கு? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருக்கு? இதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிட்டு, அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு இத வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத அந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப தெளிவா இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு வேள புரியல அப்படின்னா, திருப்பி அகைன் இந்த வீடியோவ திருப்பி முதல்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிச்சயமா இது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கான சப்போர்ட்டையும் ப்ரீவியஸ் வீக்லியினுடைய சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம வந்து எப்படி ஃபைன் பண்ணிக்கலாம் வால்யூமா இருக்கக்கூடியது ஓகேவா சப்போர்ட்னா ஹை லோ சொல்ல வால்யூமை சொல்கிறேன் வால்யூமா இருக்கக்கூடிய இடத்த நம்ம எப்படி தெரிஞ்சு அதை வந்து அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய நாட்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் வீக்லியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ வேரியா ஹை வேல்யூ வேரியா லோ ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இது எப்படி நம்ம செட் பண்ணுறதும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஓகே 5 மினிட் 30 மினிட் இன்னும் தெரியலன்னா இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன் அரை மணி நேரம் நமக்கு வந்து டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க ஸோ அந்த அரை மணி நேரம் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது ஃபிக்ஸட் வால்யூம் ரேஞ்ச் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது இதை வந்து நம்ம வந்து எந்த வீக்கில் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த வீக் நம்ம வந்து க்ளோசிங் கொண்டு வரோம்னா இது இப்போ க்ளோசிங் இது வந்து இந்த வீக்கோட ஸ்டார்டிங் இது வந்து இந்த வீக்கோட க்ளோசிங் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது செட்டிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் இது வந்து வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குது இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து மியூட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து லைன் தான் வரும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு லைன் மட்டும்தான் தேவை ஸோ இந்த வேல்யூவாக இருக்கக்கூடிய ஹை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதே மாதிரி நமக்கு வந்து வேல்யூ வெரியா லோ இதுதான் நமக்கு தேவை இது மட்டும்தான் நம்ம எடுத்து நம்ம செட் பண்ணிடுவோம் ஓகே இதை வச்சு தான் நம்ம அடுத்த நாட்கள் இந்த லைன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகி வராது ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாம் ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா கேண்டிலையும் நமக்கு மார்க் பண்ணி தான் அது ஓவராலாக கொண்டு வரும் அதனால் வந்து நம்ம லைனை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும்னா இப்போ வேல்யூ வேரியா ஹை இருக்குது அப்படின்னா வேல்யூ வேரியா ஹையில் நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்குனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க வேல்யூ வேரியா லோவிலேயே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நம்ம வந்து இதை 5 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றும் போது நமக்கு வந்து இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது வேல்யூ வேரியா ஹை இது வேல்யூ வேரியா லோ அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எடுத்து பாருங்கள் இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் சார்ட்டில் நான் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் இதை வந்து இண்டெக்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியினுடைய ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் நான் எதுக்கு யூஸ் பண்ணால் வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிறது ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ட்ரேடிங் நடக்காது ஃபியூச்சர்லேயும் ஆப்ஷன்லையும் நமக்கு ட்ரேட் நடக்கும் ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு வீக்கோட இதை வந்து நம்ம பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதனால நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம வச்சு அந்த ஒரு வாரத்துக்கான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் வேல்யூ வேரியா ஹை வேல்யூ வேரியா லோவையும் நம்ம ஃபைன் பண்ணி அடுத்த வாரத்துக்கு நம்ம அதை வந்து எப்படி ட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ